கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து இருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்து இருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்து இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். இங்கே இதை பவுல் எவ்வளவு ஆழமான அற்புதமான சாட்சியாக கொடுக்கிறார். புதிய ஆவிக்குரிய ஜீவனை பெறும் முன் நாம் மரிக்க வேண்டியது அவசியம். அதாவது பழைய மனுஷன் மரிக்க வேண்டும், அவன் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று ரோமர் 6:6 சொல்லுகிறது. கிறிஸ்துவுடனே கூட மரிப்பது என்றால் நமது பழைய பாவ மனுஷன் மரித்து விட்டான் என்று அர்த்தம். அப்பொழுது கிறிஸ்துவின் சுபாவமும் பண்புகளும் நமது வாழ்வை நிறைவாக அது நிரப்பும். அவருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். அவர் மூலமாக நாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ள வாழ்க்கை செய்ய வல்லமை பெறுகிறோம். ஆனால் இப்பொழுது வாழ்வது நாம், அதாவது நமது பழைய மனுஷன் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவே நம்மில் வாழ்கிறார். நமது பழைய பாவ மனுஷன் மரித்து போனான், நாம் அவனிடமிருந்து விடுதலையானோம். இனி நமது பாவ சுபாவத்தின் வல்லமைக்கு கீழ்ப்பட்டவர்கள் நாம் அல்ல. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். நாமும் நம்மை பற்றி இப்படி சொல்லக்கூடுமா பிரியமானவர்களே? நம்மை நாமே பார்த்து கேட்டு சொல்லுங்கள். எனக்குள் வாழ்வது யார்? எனது பழைய மனுஷனா அல்லது கிறிஸ்துவா? நாமும் பவுலுடன் சேர்ந்து கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்ல முடியுமா? கிறிஸ்துவ வாழ்வின் உண்மையான அர்த்தம் இதுதான் பிரியமானவர்களே. அது கிறிஸ்து விசுவாசிகளுக்குள்ளே வாழ்வது. நமது வாழ்க்கைகளை நாமே நடத்த வேண்டியதில்லை, பதிலாக விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமக்குள் வாழ விடுகிறோம். இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இயேசு நமக்குள் வாழ்வதால் நாம் இயேசுவை போல வாழ முடியும். அப்பொழுது மற்றவர்கள் நம்மில் இயேசுவை கண்டு தாங்களும் கிறிஸ்தவர்களாக விரும்புவார்கள். ஆக பவுல் சொல்லுகிறார், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலேயே பிழைத்திருக்கிறேன். அந்த தேவனுடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. நாம் இரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் அடைந்து கொள்ளும்படியாக நமது பாவங்களுக்காக மரிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தவர். பிரியமானவர்களே, நான் தேவனுடைய கிருபையை விருதாக்குவதில்லை. பவுல் இனி எந்த பிரமாணங்களின் கிரியைகளினாலும் இரட்சிப்பை பெற முயல மாட்டார். கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்காதபடிக்கு நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதினாலே ஒரு மனுஷன் இரட்சிக்கப்பட முடியும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்காதபடிக்கு நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதினாலே ஒரு மனிதன் இரட்சிக்கப்பட முடியும் என்றால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. இந்த அதிகாலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம் ஒன்றை நாம் ஆழமாக இந்த நாளிலே தியானிக்க வேண்டியது, இனி நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே எனக்குள் பிழைத்து இருக்கிறார். நிச்சயமாக பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள். நிச்சயமாக என் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். உங்களுக்குள் பிழைத்திருப்பது கிறிஸ்து என்கிற சிந்தை உங்களுக்கு உண்டாகிற பொழுது உங்கள் சரீரத்தில் அவயங்களிலே பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலும் நாம் கவலைப்படவோ சோர்ந்து போகவோ பயப்படவோ மாட்டோம். ஏனென்றால் உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்கிற ஆழமான அந்த உறுதி உங்களுக்குள் வந்துவிடும். ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிற பொழுது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து இருக்கிறார் என்று சொல்லுங்கள். உங்கள் முகங்களை உங்களை கண்ணாடியில் பார்க்கிற பொழுது நீங்கள் சொல்லுங்கள், அதை பார்த்து, இது நான் அல்ல, இது கிறிஸ்து இயேசுவே. எனக்குள் பிழைத்து இருக்கிறவர் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு துஷ்ட கிரியைகளும் என்னை நெருக்க முடியாது. எந்த பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது. வாதை என் கூடாரத்தையே அணுக முடியாது. காரணம், இந்த ஆலயத்துக்குள்ளே, இந்த ஆலயமாகிய சரீரத்துக்குள்ளே எனக்குள்ளே வாழ்கிறவர் மிக பெரியவர். அவர்தான் சர்வ வல்லமையுள்ள இயேசு என்று நீங்கள் அறிக்கையிடுங்கள். நிச்சயமாகவே விடுதலையை பெறுவீர்கள். ஜெபிக்கலாமா?
எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதத்தின் தெய்வமே, ஆச்சரியமானவர்களே, பெரிய பெரிய காரியங்களை பண்ணுகிறவரே, அப்பா பிதாவே, உன்னதத்தில் வீற்றிருக்கிறவர். வானம் உமது சிங்காசனம் அப்பா, பூமி உமது பாதப்படி. பூமி எங்கும் உம்முடைய பிரசன்னத்தினால் நீங்கள் மூடி மறைத்து வைத்திருக்கிறீங்க ராஜா. உம்முடைய மகிமை எங்கும் நிறைந்திருக்கிறது சுவாமி. நீரே துதிக்கு பாத்திரர், நீரே ஆராதனைக்கு உரியவர், நீரே மகிமைக்கு பாத்திரர் அப்பா. அற்பமான எங்களை தேடி வந்தவரே, ஆகாதென்று தள்ளப்பட்ட எங்களை கரம் பிடித்தவரே, ஹல்லேலூயா ஏசப்பா. உலகம், உற்றார், உறவினர்கள், நம்பினோர், நண்பர்கள் எல்லோரும் எங்களை கைவிட்டாலும் எங்களை கைவிடாது எங்களை இம்மட்டும் நடத்தின எங்களை எபேனேசரே, உமக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா ஒரு மறுரூபத்தை நீர் கொடுப்பீர். தேவ பிரசன்னம் இந்த அதிகாலையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் அப்பா. இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரமும் இப்பொழுது தேவனுடைய ஆலயமாக மாறட்டும். எஸ்டர்டே ஒவ்வொருவரும் அறிக்கை பண்ணட்டும், இனி நான் அல்ல, இனி கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து இருக்கிறார். ஆக பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. பொல்லாத வியாதியே, என்னை பலவீனப்படுத்துகிற பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன், வெளியே போ என்று கட்டளையிட்டு பாருங்கள் பிரியமானவர்களே. நிச்சயமாகவே அது உங்களை விட்டு விலகும். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். என்னை அவர் தம்முடைய இரத்தத்தால் கழுவி இருக்கிறார். என்னை அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். என்னை அவர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஆகவே ஒரு பொல்லாப்பும் எனக்கு வர முடியாது. அவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவன், நான் மீட்பை பெற்றவன், நான் ரட்சிப்பை உடையவன், நான் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். இனி பிசாசே, வியாதியே, பலவீனமே, தரித்திரமே, நீ என்னை நெருங்க முடியாது. காரணம், நான் உலக இரட்சகருடைய நேரடியான பிள்ளை. என்னை இரத்தம் சிந்தி அவர் வாங்கியிருக்கிறார். விலைக்கிரயம் கொடுத்து என்னை அவர் பெற்றிருக்கிறார். ஆகவே எந்த பொல்லாப்பும் என்னை நெருங்க முடியாது. எது என்னுடைய சரீரத்தை தொடுமறி சொன்னாலும் அது வெக்கப்பட்டு போகும், அது அழிந்து போகும், அது ஒன்றுமில்லாமல் போகும். காரணம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, உன்னை தொடுகிறவன் என் கண்வெளியை தொடுகிறான் என்று சொல்லி. ஆகவே நான் பயப்பட மாட்டேன், நான் அஞ்ச மாட்டேன், நான் சோர்ந்து போகவில்லை என்று இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் அறிக்கை பண்ணி பாருங்கள். என் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை மூடும் பிரியமானவர்களே. சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பலத்தை என் ஆண்டவர் இந்த காலை வேளையில் அவர் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நம்புகிற ஒவ்வொருவரும் அதிசயங்களை காணட்டும் அப்பா. ஒவ்வொருடைய கண்களும் அதிசயத்தை காணட்டும். குடும்பங்களிலே மாற்றங்கள் உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரட்டும். அமராஜா இயேசுப்பா, படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஞானத்தின் ஆவியை நீர் ஊற்றுவீராக ராஜா. எஸ்டர்டே மகிமையின் தேவனே, ஹல்லேலூயா இயேசப்பா. ஹல்லேலூயா. வெளி தேசத்துக்கு அப்பா வேலைக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருடைய பிரயாசத்திற்கும் ஏற்ற பலனை நீர் தருவீராக ராஜா. கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அடைக்க முடியாத கடன்கள் அடைக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. உன் கரங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இனி கிறிஸ்து உனக்குள் இருக்கிறபடினாலே, இந்த விசுவாசத்திலே வாழ்கிறபடினாலே நிச்சயமாக உனக்கு முன்பதாக ஜெயம், வெற்றியே உண்டாகும் என்று ஆவியானவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, உடைந்து போன உள்ளங்களை தேற்றுங்கப்பா. ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தவர்களுங்க. ஒவ்வொரு இருதயத்திலும் நீ குடியிருங்க ராஜா. யாரெல்லாம் இப்பொழுது தங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறார்களோ எஸ்அப்பா, அவர்கள் வாழ்க்கையில் நீர் வருவீர் சுவாமி. அவர்கள் சூழ்நிலைகள் மாற்றுவீர், கண்ணீரை மாற்றுவீர், புலம்பலை மாற்றுவீர் அப்பா. அவர்கள் பட்ட நிந்தையையும் அவமானத்தையும் நீர் மாற்றி தருவீர் சுவாமி. ஹல்லேலூயா இயேசப்பா. ஒரு மிகப்பெரிய மீட்பும் வெற்றியும் விடுதலையும் உடைய பிள்ளைகளுக்கு இந்த அதிகாலை வேளையில் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் இனி பிரகாசிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டினவர் உமக்கு பிரியமானவன் தாவீது. ஆனாலும் இயேசப்பா, அவன் பாவத்தில் விழுந்தபோதும் நீர் அவனை கைவிடவில்லை. உம்முடைய கிருபையினால் நீர் அவனை தாங்கினீர் அப்பா. அவனோடு கூட இருந்தீர், அவனை வழிநடத்தினீர், அவனை மீண்டும் கட்டினீர், அவனை பெரியவனாக்கினீர். ஹல்லேலூயா. உன்னதமானவரே, ஒருவரையும் புறம்பே தள்ளாதவரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை மறுதளித்த பேதுருவையே மறுபடியும் தப்பா நீர் தேடிச் சென்றீரப்பா. அவனிடத்தில் அன்பை கேட்டீரப்பா. ராஜா இயேசுவே, அந்த அன்பின் நிமித்தமாக அவன் கட்டப்பட்டான் அப்பா. பிதாவே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை அவன் மேல் ஊற்றப்பட்ட பொழுது அவன் எழும்பி பிரசங்கம் பண்ணினார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவன் அநேக ஜனங்களை அப்பா விடுதலையாக்கினான் என்று விதத்தில் பார்க்கிறோம். ராஜா, உம்முடைய கரம் அதுபோல் இந்த அதிகாலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடட்டும்.
ஒவ்வொரு சரீரங்களையும் என் ஆண்டவருடைய கரம் இப்பொழுது தொடட்டும். பொல்லாத சத்துருக்கள் வெளியேறட்டும், பிசாசுகள் வெளியேறட்டும், செய்வனை பிசாசுகள் வெளியேறட்டும், ஏவல் பிசாசுகள் வெளியேறட்டும், குறி சொல்லும் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. ஜாதக ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இன்னும் என்னென்ன வேஷத்தில் பிசாசானவள் தந்திரமாய் பிள்ளையுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறானோ அத்தனை பொல்லாப்பும் பொல்லாத கிரியைகளும் பொல்லாத ஆவிகளும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும், பிள்ளைகளுடைய சிந்தையை விட்டு வெளியேறட்டும், இதயத்தை விட்டு வெளியேறட்டும், சரீரத்தை அப்பா பிடித்து வைத்திருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். ஒரு விடுதலை இந்த நேரத்தில் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நான் பேசுகிற இந்த நேரத்தில் தான் அற்புத விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கேன்சர் வியாதிகளும் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட கட்டிகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் நம்முடைய பிள்ளைகள் மேலே இப்பொழுது இறங்கணும் அப்பா. கல்வாரி சிலுவையில் என் ஆண்டவரே, நீர்ப்பட்ட காயங்கள், நீர் சிந்தின இரத்தத்திற்கு ஒரு வேல்யூ இருக்குப்பா. ஆமாராஜ், அதன் வல்லமை மிகப்பெரியது சுவாமி. அந்த வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது. என்னையோ, என் பிள்ளையையோ, என் குடும்பத்தையோ, என் குடும்ப நபர்களையோ யாரையும் எந்த அசுத்தக்கிரிகளும் தொட முடியாது. நாங்கள் ஆரோக்கியமாக இருப்போம், நாங்கள் சுகமாக இருப்போம், நாங்கள் பலனாயிருப்போம். இந்த ரட்சிப்பை குறித்து, இந்த மிக பெரிதான ரட்சிப்பை குறித்து, இந்த அளவில்லாத பெரிய ரட்சிப்பை குறித்து நாங்கள் தேசமெங்கும் சாட்சி சொல்லுவோம் அப்பா. இதை கேட்கிறப்பா யாராக இருந்தாலும் சரி ராஜா, அவங்க சரீரத்தில் காணக்கூடிய பலவீனத்தை இப்பொழுது நீக்குகிறேன் என்று சொல்கிறேன். ஆவியானவரை ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளத்தின் மீது இப்பொழுது தொடுகிறீரப்பா. ஹல்லேலூயா. அசைக்க முடியாத கரங்கள் இப்பொழுது அசைக்கப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் கரங்களை அசைத்து பாருங்கள். ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வலிகளை சோதித்து பாருங்கள். உங்கள் கைகளில் ஷோல்டரில் காணக்கூடிய வலிகளை சோதித்து பாருங்கள். நிச்சயமாகவே வலியை என் ஆண்டவர் நீக்குகிறார். ஹல்லேலூயா. இயேசப்பா, தலைவலி கஷ்டத்தில் இருக்கிறீங்க, இயேசுவின் நாமத்தை தலையில் காணக்கூடிய கஷ்டங்கள் அப்பா, அந்த வலிகள் வேதனைகள் எல்லாம் மறையட்டும். ஹல்லேலூயா. தலையில் காணக்கூடிய இயேசப்பா பிரச்சனைகள், ஹல்லேலூயா இயேசுவே, இரத்த பிரச்சனைகள், மூளையில் பிரச்சனைகள், ஹல்லேலூயா சப்பா, காதுகளில் பிரச்சனை, கண்களில் பிரச்சனை இருக்கிறவர்கள், ஹல்லேலூயா, சுவாச குழாயில் பிரச்சனை இருக்கிறவர்கள், தொண்டை பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால், எப்படிப்பட்ட கட்டிகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அப்பா பிரச்சனைகள் வந்திருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அப்பா ஆற்றும்படி, சுகமாக்கும்படி என் தேவனுடைய கரம் இப்பொழுது தொடட்டும் அப்பா. அந்த தழும்புள்ள கரங்கள், சுகமளிக்கும் கரம் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. தொட்டு சுகமாக்கும் என் தெய்வமே. ஹல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. இப்பொழுதே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. நீ நம்புகிறது கர்த்தரால் நிச்சயமாக வரும். நீ இப்பொழுது விசுவாசித்துக் கொண்டு இருக்கிற அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் தருவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே நீ கலங்காதே, எந்த சூழ்நிலையும் பயப்படாதே. இதோ நான் வலது பக்கத்தில் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உனக்கு முன்பாக சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை சேவையாக்குவேன். கரடு முரடான உன் வாழ்க்கை பாதையை நான் சரி செய்வேன். நிச்சயமாகவே நீ தண்ணீரை கடக்கிற பொழுது நான் கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கிற பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கோழி தன் குஞ்சுகளை கூட்டிக் கொள்ளும் வண்ணமாக நான் உன்னை கூட்டிக் கொள்ளுவேன். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நான் உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன். நிச்சயமாகவே இதை நம்பிக்கொண்டிருக்கிற, இந்த வாக்குத்தத்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். என் இயேசு உங்களை விடுதலையாக்குவார், உங்கள் குடும்பங்களை கட்டுவார். கணவன் மணி பிரச்சனைகளை மாற்றி தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கற்பத்தில் கனி உண்டாகும். எப்படிப்பட்ட ஹல்லேலூயா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறிப்போகும். பரிசுத்த ஆவியானவர் இதை கேட்கிற நேரத்தில் அவர் வல்லமையாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அப்பா பிதாவே, கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவரே, இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அற்புதங்களை காணட்டும், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாள் அப்பா விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து அப்பா பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.